ஹலோ வணக்கம். நான் உங்கள் கௌரி சதீஷ். வாங்க இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதை ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. ஃபைனலி ஒரு கேரட் துண்டு எடுத்துக்கோங்க, அதையும் துண்டாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, இது எல்லாத்தையுமே பரசலாக வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா வேகாது. இந்த ஸ்டேஜில் உப்பை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க. அப்படி தான் உப்பு பிடிக்கும், இல்லைன்னா திட்டாக நின்று உப்பு கசக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் மசாலா, வீட்டு மசாலா மேலே தூவிக்கலாமுங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வேகட்டுமுங்க. 3/4 பங்கு தாங்க சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 முட்டை கூட எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டுங்க. உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வேகட்டுங்க. சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அழகாக வெந்து வந்துடுமுங்க. 5 நிமிஷம் தாங்க. டீ போகிற நேரத்தில் உங்களால் செய்ய முடியுங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் கருவேப்பிலை பொடி நான் வீட்லேயே தயார் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை போட்டுக்கிட்டேங்க டேஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ பிடிக்குமுங்க. திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.